எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னுடைய எம்எல் டிசைன்ஸுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்பாளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு பின்னாடி எப்படி இந்த பிரபை வைக்கிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அந்த பிரபை எப்படி ரெடி பண்ணியிருக்குன்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பிரபையை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக எளிமையாக ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக ரொம்ப வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு ரெடி பண்ணியிருக்கிறோம். அட்டையில் ரெடி பண்ணியிருக்கேன். அட்டையிலையும் பழைய துணி வச்சு ரெடி பண்ணியிருக்கிறேன். அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஃபோம் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறேன். பேப்பர் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். மூணு எப்படி ரெடி பண்ணுவோங்கிறத 3 மாதிரியும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அது மாதிரி பண்ணி ரெடி பண்ணிக்க வேண்டியது, செஞ்சுக்க வேண்டியது. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த ஒரு சீடி வச்சு ஒரு ரவுண்டு போட்டுக்கணும். ரவுண்டு போட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு, அதுக்கு அவங்க ஏதாவது ஒரு ரவுண்டாக காம்பஸ் வச்சு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா, பெரிய டப்பா இருந்ததுன்னா அதை வச்சு கூட போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் கையாலே வரைஞ்சிருக்கிறேன். வரைஞ்சிட்டு அதை உள்ளே இருக்க பாகத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி 2 அட்டை வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அட்டை வச்சோம்னா வெயிட் கம்மியாக இருக்கும். அதனால் வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்காக 2 அட்டை பண்ணிக்கிட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்டையில் இந்த அட்டை பாருங்கள், 3 அட்டை வெட்டியிருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன அட்டை ஒன்று, ஒரு பெரிய அட்டை ஒன்று, ஒரு பெரிய அதை விட பெருசாக ஒன்று எடுத்திருக்கேன். அதுதான் பேக் சைடில் பின்னாடி இருக்க போகிறது. அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிள்ளையார் கொடையெல்லாம் வைப்பாங்களே, இந்த விநாயகர் சதுர்த்தியிலலாம் வைப்பாங்க, கொடை மாதிரி வைப்பாங்களே, அந்த கொடையில் மேலே இருக்கக்கூடிய அந்த பாகத்தை எடுத்துருக்கேன். கீழே இருக்க அந்த கம்பியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை எடுத்துருக்கிறேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் வரப்போகிறது. இப்படி தான் அதுமாரி வைக்க போகிறோம். அது மாதிரி தான் வரப்போகுது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த சின்ன ரவுண்டாக இருக்குது பாருங்கள், அதை ரெடி பண்ண போகிறோம். இதுலேயுமே அந்த பெரிய இதுலேயுமே அப்புறம்லாம் பின்னாடி ஒட்டுவோம், துணியெல்லாம் ஒட்டுவோம். அதை பின்னாடி ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சின்ன ரவுண்டில் பேப்பர் ஒட்ட போகிறோம். என்ன பேப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பேப்பர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இல்லைனா பசங்க நோட் புக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்ல பேப்பராக எடுத்துகிட்டு அதை நல்லா சின்ன சின்ன பேப்பராக கிழிச்சிக்கணும். துண்டாக கிழிச்சிக்கிட்டு அதை முதல்ல அந்த பேப்பரை நல்லா சுருட்டி சின்னது பண்ணிக்கணும். சின்னதாக பண்ணி இந்த அட்டையில் ஒட்டிக்கிட்டே வரணும். இந்த க்ளூ கன்று வச்சு தடவி அது மேலே அப்படியே ஒட்டிக்கிட்டே வரணும். ஒட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அது ஈஸியாக ஒட்டிக்கும். அந்த மாதிரி க்ளூ கன்று வச்சு ஒட்டிங்கன்னா நடுவில் ஒட்டிகிட்டு வரணும். நம்ம ஃபுல்லாக ஒட்டக்கூடாது. அப்படியே அந்த அட்டைக்கு நடுவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஒட்டினா போதும். ரொம்ப பெருசாலாம் ஒட்டக்கூடாது. நான் ஏற்கனவே ஒன்று பண்ணி பெருசாக ஒட்டி அது ரொம்ப அசிங்கமாக போயிட்டு, அதனால் அதை தூக்கி போட்டுவிட்டு சின்னதாக சென்டரில் மட்டும் சின்ன பேப்பராக வச்சு ஒட்டிக்கிட்டே வரணும். இதேமாதிரி அந்த பக்கமும் பேக் சைட்லேயும் ஒட்டிக்கணும். ஒட்டிக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதை அப்படியே ஒட்டிக்கணும். அதனால் ஒட்டிட்டு அந்த அட்டையும் பின்னாடி ஒட்டிக்கணும். இந்த ஒட்டுறோம் பாருங்கள், அதுமாரி ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு அந்த அட்டையிலையும் பின்னாடி இப்போ இந்த பேப்பர் முன்னாடி ஒட்டியிருக்குன்னா அதுமாரி ஒட்டிக்கணும். அது காமிக்கலை, திரும்ப ஒட்டினது தான் காமிப்போம் உங்களுக்கு. இப்போ அந்த அட்டையை அதை மேலே வச்சு ஒட்டிக்க வேண்டியது. ஒட்டியாச்சா? அதுமாரி ஒட்டிக்க வேணும். ஒட்டிக்கிட்டு வச்சுக்கணும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுக்கு அடுத்தது ஒரு ரவுண்டு இருக்கும், அதை பண்ண போகிறேன். அது என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். முன்னாடி பேப்பர், இதுலேயும் பேப்பர் வச்சுருப்பேன். உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரியும் பண்ணலாங்கிறது தெரியணும்ல. அதுக்காக இந்த பழைய துணி கிடையாது இது. நான் இந்த சாட்டினில் ஒரு தோரணம் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த இதில் கட் பண்ணதில் மிச்சம் இருந்த சேட்டின், அதை கட் பண்ணும்போது துண்டாக கட் ஆகும்ல, அந்த மிச்சம் இருந்த சேட்டினே எடுத்து வச்சுருந்தேன். அதை இதில் நான் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு இல்லை அப்படின்னா, நீங்கள் ஏதாவது பழைய துணி இருந்தது, பழைய ஜாக்கெட் பீட்டு ஏதாவது யூஸ் பண்ணாத ஜாக்கெட் பீட்டெல்லாம் இருந்தது அப்படின்னா, ஏதாவது பழைய துணி இருக்குது யூஸ் பண்ணாமல் இருக்குன்னா, இப்போ பழைய துணி ரொம்ப போட்டதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, போடாததை யூஸ் பண்ணணும். போடாத துணி ஏதாவது வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்கன்னா, சாமி காரியம்ல அது சாமிக்கு ரெடி பண்ண போகிறோங்கிறதுனால அது போடாத துணி ஏதாவது உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள், அந்த துணியை எடுத்து இதுமாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் ஒட்டிக்கலாம். ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கருப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க. அதை நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு இதில் சுற்ற போகிறோம். அதை பாருங்கள், அந்த அட்டையில் பாருங்கள், முன்னாடியும் ஒட்டியிருக்கேன் பேப்பரு, பின்னாடியும் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு அதில் ஒரு கருப்பு கலர் துணியை கூட நல்லா சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு தான் சுற்றுறோம் பாருங்கள். அதுமாதிரி சுற்றிக்கிட்டே வரணும். சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அழகாக அந்த ரவுண்டு வந்துடும். அதுக்கு மேலே நூல்கண்டு போட்டு சுற்றணும். ஒரு கருப்பு கலர் நூல்கண்டு வாங்கிட்டு, எம்ப்ராய்டிங் நூல் இருக்குல்ல, உள்ளன் நூல் இருக்குது பாருங்கள்,
அந்த நூலை வாங்கி சுற்றிக்கணும். அப்போ தான் வந்து அதை ஜடை மாதிரி அழகாக கொண்ட மாதிரி இருக்கும். இந்த வெறும்னே துணியை சுற்றி வச்சோம்னா அசிங்கமாக இருக்கும். அது மேலே வந்து ஒரு நூல்கண்டு போட்டு கருப்பு கலர் நூல்கண்டு போட்டு சுற்றிக்கிட்டோம்னா அப்போ தான் அதில் நம்ம ஏதாவது மேலே ஏதாவது ஸ்டோன்ஸ் வைக்கிறோம் அதெல்லாம் வைக்கிறோம்னா நல்லா ஒட்டும். இப்போ இதில் ஒட்டாது, துணியில் ஒட்டும், ஆனால் அந்தளவுக்கு ஒட்டாது. இந்த பாருங்கள், இந்த அட்டையில் பாருங்கள், அந்த பின்னாடி வந்து ஃபோம் வச்சு ஒட்டியிருக்கேன் பாருங்கள். அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒட்டியிருக்கிறேன். இந்த ஃபோம் கடையில் விற்கிற ஃபோம் மஞ்சள் கலரில் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். மஞ்சள் கலரில் ஒட்டியிருக்கேன். இந்த பக்கம் துணி ஒட்டியிருக்கேன், அந்த பக்கம் ஃபோம் ஒட்டியிருக்கேன். தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒட்டியிருக்கிறேன்னா ஃபோமாலையும் ரெடி பண்ணலாம், துணியாலையும் ரெடி பண்ணலாம், பழைய பேப்பரும் ஒட்டி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி அதில் அதையும் இந்த கருப்பு கலர் துணி போட்டு சுற்றி வச்சுட்டேன் பாருங்கள். சுற்றி வச்சுட்டேன். அது சின்ன ரவுண்டு, இது பெரிய ரவுண்டு. அது மேலே நூல் போட்டு சுற்றிக்கணும். கருப்பு கலர் நூல் கண்டு போட்டு சுற்றிக்கிட்டிங்கன்னா அப்போ தான் நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே ஜடம் இது மாதிரியே இருக்கும், கொண்ட மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே போட்டு நூல் கண்டை போட்டு சுற்றிக்க வேண்டியது. நல்லா இறுக்கி அழகாக வரிசையாக சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கல, ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நாழி ஆகும். அதை ஒவ்வொன்றா காமிச்சிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப கட் பண்ணி எடுக்கணுங்கிறதுனால நாழி ஆகுன்றதுனால உங்களுக்கு வேகமாக காமிச்சிருக்கிறேன். அதுலேயும் நூல்கண்டு இதுலேயும் நூல்கண்டு போட்டு சுற்றிக்கணும். இது மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோல்டு கலர் ஜரி போட்டு சுற்ற போகிறேன். கோல்டு கலர் ஜரின்னா அது கடையில் விற்கும். இந்த மாதிரி இந்த லேஸு, கோல்டு கலர் லேஸு, இல்லைன்னா கோல்டு கலர் நூல்கண்டு இருக்கும். இந்த ஜரியிலே வரும், ஜரி நூல்கண்டிலே கோல்டு கலர்லாம் வரும், கோல்டு கலர் சில்வர் கலர்லாம் வரும். உங்களுக்கு எதை விருப்பமாக போட்டு சுற்றிக்கலாம். இதில் வந்து நான் கோல்டு கலர் லேஸை வச்சு மேலே அப்படியே சுற்றிக்கிறேன் பாருங்கள். அப்படியே சுற்றிக்க வேண்டியதான். இதே மாதிரி அந்த அட்டைக்கும் சுற்றிக்கணும். அந்த இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கோம்ல அதுலேயும் சுற்றிக்கணும். இது மாதிரி 2 ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம சுற்றிட்டு இருக்கோம் பாருங்கள், சின்னதாக இது மாதிரி 2 பண்ணிக்கணும். நான் காமிப்பேன் உங்களுக்கு. இதே மாதிரி இந்த பெரிய ரவுண்டுலேயும் சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டிங்கன்னா பார்க்குறது நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறமா அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பார்க்க சொல்லுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். வீடியோ பார்க்க சொல்லுங்கள். எல்லாம் நல்ல வீடியோலாம் போட்டிருக்கோம், நிறையா போட்டிருக்கோம், பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் நான் மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் சாட்டின் ஒட்டியிருக்கேன். ரொம்ப ஃபுல்லாக ஒட்ட வேண்டியதில்லை, அப்படியே இந்த ஓரத்தில் மட்டும் ஒட்டிக்கிட்டால் போதும். ஒட்டிட்டு இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை கம்பை ஒட்டி வச்சுருக்கிறேன். இந்த கட்டை பையிலெல்லாம் வரும் பாருங்கள் கம்பு, அந்த கம்பு 2 கம்பு ஒட்டியிருக்கிறேன். ஏன்னா அந்த பிடிமானத்துக்காக. அதுதான் பின்னாடி சுருவப்புறம் அம்பாளுக்கு இந்த பின்னாடி குளத்தில் பின்னாடி வைக்கும்போது அந்த கட்டை தான் உள்ளே போகும். இல்லை அப்படி கட்டுற மாதிரி ஒரு இருந்தால் கூட இந்த கட்டையில் கட்டிக்கலாம், அப்படியே நிற்கும், ஸ்ட்ராங்காக நிற்கும். நல்லா நூல்கண்டு போட்டு நல்லா இறுக்கமாக கட்டிக்கணும். கட்டிட்டு அதை ஒட்டிக்கணும். இல்லை உங்கள்கிட்ட எது கட்டை இருக்கோ எந்த கட்டை இருக்கோ அதை பின்னாடி வச்சு ஒட்டிக்க வேண்டியது. இதுன்னா நல்லா ஈஸியாக பிடிச்சிக்கணும். இதுவும் பிளாஸ்டிக்கு, அதுவும் பிளாஸ்டிக்கில், அப்போ அதை நல்லா ஒட்டிக்கும். இது மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது அதில் பெரிய ரவுண்டு, இது ஒரு சின்ன ரவுண்டு, மறுபடியும் இன்னொரு ரவுண்டு வரும் பாருங்கள். இன்னொரு ரவுண்டு மொத்தம் வந்து 3 இது வைக்கணும். 3 வச்சுக்கணும். 3 வச்சுக்கிட்டு இப்போ அதில் ஒட்ட போகிறோம். ஒன்று மேலே ஒன்று ஒட்ட வேண்டியது தான். அப்புறம் மேலே ஒன்று ஒட்டிக்க வேண்டியதான். ஒட்டிகிட்டா நல்லாயிருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த வரலட்சுமி நோம்புக்காக தான் நான் அந்த புடவை அலங்காரமாக வரிசையாக போட்டுகிட்டே இருக்கேன். வரலட்சுமி நோம்புக்காக தான் அந்த தாயாருக்கு கிரீன் தயார் பண்ணுறது. திருவாச்சி ரெடி பண்ணி கூட நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது அப்புறமா பொறுமையாக போடுறேன்னா அதில் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிட்டு தான் போடணும். அப்புறம் இந்த நான் வந்து கிராஃப்ட் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கிராஃப்ட் ஒர்க்கு வீடியோவும் போடுவேன். இந்த வரலட்சுமி நோம்புக்காக தான் தாயார் அலங்காரமாக போட்டுருக்காங்க. இந்த வீடியோ தான் நல்லா இப்போ ரெஸ்பான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ தான் நல்லா போகுதுங்கிறதுனால இது சம்மந்தமான வீடியோகள் நிறையா போட்டுட்ருக்கேன். அப்புறம் இந்த வரலட்சுமி நோம்பெலாம் முடிஞ்ச பிறகு கிராஃப்ட் ஒர்க்கு டிசைனு நிறையா போட போகிறோம். கிராஃப்ட் ஒர்க்கு ஹவுஸ் ரெடி பண்ணுறது நிறைய, அது சம்மந்தப்பட்ட கிராஃப்ட் ஒர்க்கு டிசைன்லாம் நிறையா பண்ண போகிறோம். அதுக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு எனக்கும் நல்லா ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோலாம் எப்படி பார்க்குறீங்களோ அதேமாதிரி அந்த வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுங்க. இது பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒட்டிக்கணும். ஒட்டின்ட்டு பார்த்தீங்களா அது கீழே ரவுண்டு, பெரிய ரவுண்டு, அதுக்கு மேலே ஒரு ரவுண்டு, அதுக்கு மேலே ஒன்று, அதுக்கு மேலே மொத்தம் 4 வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற ரவுண்டை வந்து கீழே வந்து பாதி ஒட்டினா போதும், பாதியை கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். நான் வந்து திரும்ப மறுபடியும் எதுக்காவது யூஸ் ஆகுங்கிறதுக்காக முழுசாகவே ஒட்டி வச்சுருக்கிறேன். மேலே ஒட்டியிருக்கேன்ல அந்த ரவுண்டை. இல்லை அப்படின்னா பாதி ஒட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். இந்த பாதி ஒட்டிக்கிட்டிங்கன்னா அது பின்னாடி அந்த அம்பாளுடைய உருவத்துக்கு பின்னாடி நல்லா
அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை அப்படின்னா ஃபுல்லாக கூட ஒட்டிக்கலாம். ஏன்னா அந்த திரும்ப ஏதாவது யூஸ் ஆகுங்கிறதுக்காக தான் நான் முழுசாகவே ஒட்டிட்டேன். இந்த மேலே அந்த கை வச்சுருங்க பாருங்கள், அந்த இடத்துல முழுசாகவே ஒட்டியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து இதை சுற்றி ஒரு இது மாதிரி இந்த கருப்பு கலர் மேலே சுற்றி ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கேன், ஒரு கல் மாதிரி கொடுத்துருக்கேன். நல்ல கல், சின்ன கலர் கல், சேப்பு கலர் கல் கொடுத்துருக்கேன். அழகாக இருக்குங்கிறதுக்காக பார்க்குறதுக்காக கொடுத்துருக்குறேன். முடிஞ்சுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே அந்த ரவுண்டில் ஒரு சின்ன சின்ன கல் ஒட்டிக்க வேண்டியது. ஒட்டிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பிரபா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அம்பாளுக்கு பின்னாடி வச்சு காமிக்க போகிறோம். பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அந்த பெல்லை தட்டினீங்கன்னா ஆள்னு வரும். அந்த ஆளை தட்டிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி போடக்கூடிய அத்தனை வீடியோக்களையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.